வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம். வணக்கம். நம்ம வீட்டில் கார்த்திகேயனுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து மண்டல பூஜை ரொம்ப சிறப்போடு சென்ற செவ்வாய்க்கிழமை என்று நடந்து முடிஞ்சது இல்லையா? அன்று ஐயன் நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். அதாவது இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? ஆரோக்கியம் என்னும் செல்வம் தேவை இல்லையா? அந்த ஆரோக்கியம் என்னும் செல்வத்துக்குரியதான திருப்புகள் படிக்கும்போது ஐயன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அது எல்லாரும் இன்னும் ஒரு முறை நம்ம கண்குளிர பாருங்க. அதன் பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். என்னங்க பார்த்தீங்களா? கார்த்திகேயனுடைய அருள் எவ்வளோ பரிபூர்ணமாக நமக்கு கிடைச்சிது அப்படின்னு. அந்த திருப்புகளுக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி. எல்லாருமே நம்ம முக்கியமாக நம்ம சாமிக்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, உடல் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி போகணும், உடலானது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம். அதை தான் முக்கியமாக வைக்கணும். ஆரோக்கியம் என்னும் செல்வம் நம்மிடம் இருந்தாலே போதும், அனைத்து விதமான செல்வமே நம்மளை சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதற்காக நான் ஒரு வழிமுறையை சொல்கிறேன், அதை கடைபிடிச்சு பாருங்கள். சுத்தமான தண்ணி இது போல் டம்ளரில் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை விபூதி எடுத்துக்கோங்க. இந்த நீரில் போடும்போதே நீங்கள் சொல்லக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடிய திருத்தணி தலத்துக்குரிய திருப்புகள், இந்த திருப்புகளை நீங்கள் சொல்லும்போது இந்த விபூதி போடுங்க. அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயானது உங்களை விட்டு விலகி செல்லுமாறு நீங்கள் கற்பனையில் நினச்சிக்கிட்டே உங்களை விட்டு இந்த நோயானது எல்லாமே வலி வேதனை அனைத்துமே விலகி போகிற மாதிரி கற்பனை செய்துக்கிட்டே நீங்கள் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிருங்க. இது நீங்கள் உங்களுக்கு செய்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களை சார்ந்தவங்க கணவன் மனைவி குழந்தைங்க யாருக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் சரி, இது போல் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த தண்ணியை கொண்டு போய் கொடுக்கலாம். அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும்போது உங்களுடைய அந்த உச்சரிப்பு அந்த நீரில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீரானது நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனால் நீங்கள் இந்த திருப்புகள் சொல்லும்போது உங்கள் கற்பனையிலே இந்த நோய் எல்லாமே எங்களை விட்டு விலகி போயிட்டா மாதிரி பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை தினமும் செய்துட்டு வாங்களேன். உடல் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். சரியா? திருத்தணி முருகனே துணை. இருமலுரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிவு விடாத தலவலி சோகை எழுகல மாலை இவையோடு பெருவயிர் ஈலை எரிகுல சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உன்தாள்கள் அருள்வாயே. வரமொரு கோடி அசுரற்பதாகி மடிய அநேக இசைப்பாடி வரமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவேனே தரு நிழல் மீதின் உரைமுகில் ஊதி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வேறு தனிமலை பேரும் பெருமாளே தனிமலை மேவும் பெருமாளே தனிமலை மேவும் பெருமாளே. திருத்தணி முருகனே துணை. அதோடு சேர்த்து நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு 6 முறை சொல்லிட்டும் குடிச்சிட்டே வாங்களேன். காத்திடுவான் கார்த்திகேயன்.